நானும் அந்த வெடக்கோயை பிடிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன். அந்த வெடக்கோய் ஏங்கிட்ட மாட்டாமல் டிமிக் குத்து நிற்குது. ஆனால் இன்னைக்கு மாட்டட்டும், அதை கூடையை போட்டு அப்படியே கவுத்து பிடிச்சிடுறோம் பாரு. ஆஹா இதோ வந்துச்சா. டெய்லி என்ன பார்த்து சைட் வச்சுக்கிறியா கட்டு மேலே உட்காந்து? என்ன நம்மளால இன்னைக்கு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிளைன் கிஸ் குத்து கூல் பண்ணுவோம். அதுவும் நம்ம தளபதி பாணியில் கொடுத்தா அப்படியே விழுந்துடும். இந்த உணவு மூஞ்சி வேற பார்த்துச்சா. நம்ம சாஸ்திரம் பார்த்துட்டு இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காக்கா இங்க இருந்துதா, அதை கையில் தொட்டிட்டேன், அதான் இப்படி தொச்சுக்கிறேன். கட்டில போறவன் கட்டு மேல உட்காந்து சைட் அடிக்கிறாமா, அவன் காக்கா பீத்து அடிக்கிறாமா. ஐயோ எலி மூஞ்சி என்ன போட்டு விட்டாலே என்ன பண்றது? ஏமா அது சொல்றதெல்லாம் நீ நம்பாதா. நான் உண்மையிலே காக்கா பீ தான் தொச்சேன். போன நான் மோந்து பாரு. கரும்பு பிடிச்சோலி அந்த கரும்பு தட்டி மூக்கு மேல வைக்கிற. நீ என்ன வேலை பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா பண்றது சரியில்லைம்மா. இப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா. அதை செய்ய பாட்டி முதல்ல இவன் அட்டூழியம் தாங்கவே முடிய மாட்டேங்குது. முதல்ல இவனுக்கு புடிச்சு விடு. உண்மையா ஒரு பொண்ணும் கூட நடமாட முடியல உங்க அப்பனால. பொண்ணா? நீயா உன்னை பொண்ணுன்னு சொல்லிக்கினா? நான் சொல்லணும் உன்னை பொண்ணுன்னு. புண்ணு பூச்சி மூஞ்சி வச்சுக்கின்னு பொண்ணா நீயா? வெட்டிக்குள்ளி மூஞ்சி என்ன பார்த்தா புண்ணு பூச்சி மூஞ்சின்ற? புன்னகை அரசி சினேகா மூஞ்சின்னு சொல்லவா? சின்ன வயசுல சினேகான்னு தான் சொல்லுவாங்கடா. நீ என்ன சொல்றது? நீ சினேகானா, நான் விஜய். நெஞ்சம் ஒரு முறை வா என்றது, கண்கள் ஒரு முறை பார் என்றது. இந்த வயசுல இந்த ரெண்டு மூச்சுக்கு லவ்ஸ் கேக்குதா? உங்க அப்பா நீ என்ன லவ் பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதே மாதிரி கேள்வி கூட லவ்ஸுக்கு சுத்திட்டு வச்சுக்க, வீட்டுக்கு வந்தா சோத்துல விஷத்தை வச்சிடுவா. போய் வேலையை பாருங்க. விஷமா? என் கேள்வி அவன் தான் சைட் அடிக்கிறான்னு தெரியுது இல்ல? மேக்கப் எல்லாம் போட்டு அவன் எதிரே நடந்து கிடக்குறேன். போ. நான் ஏன் அவனை சைட் அடிக்கிறேன்? எனக்கு அமெரிக்காவிலே ஆள் இருக்குது. அமெரிக்காவா? ஹே டார்லிங் டார்லிங் டார்லிங், ஐ லவ் யூ ஐ லவ் யூ. எங்க பாரு பின்னாடியே போ. போய் பாரு போ. கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க விட மாட்டேந்தீங்களா? இதுங்களெல்லாம் ஏன் தான் பெத்தன்னு தெரியல எனக்கு. ஊர்ல இருந்து எதுக்குற பொண்ணை கூட்டிட்டு வந்தா? பச்சைக்கிளியே, அந்த பொண்ணு நான் கூட்டிட்டு வந்தா அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கடா. ஏய், அவங்க அப்பா அம்மா வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை எங்கடா தங்க வைப்ப? பச்சைக்கிளி அதான் நிகிரி அவங்க வீட்டுல தங்க வச்சிருந்தா ஒரு நாள். செருப்பு பிஞ்சிடும். எங்க வீட்லயே எனக்கு சோறு போட மாட்டேங்குங்க. இதுல வேற உங்க ரெண்டு பேரும் கூட்டு பண்ணி வச்சா வீடு நாரிடும். அவ்வளவுதான் மச்சான், அவங்க அப்பா வேற அருவாலை வச்சு சுத்திக்கிறானா. நீ தானே எங்களை காப்பாத்தணும். பயமா இருக்குதுடா. இது அருவாலை வச்சு சுத்தி நிக்கிறானா? வீட்டுக்கு நானே ஒரு புள்ள எதை வெட்டி போட்டு என்ன பண்றது? டேய் மச்சான், உன்னை நம்பி தானே வந்தேன். எல்லாரும் வீடை பார்த்து கல்யாணம் பண்ணி விட. டேய் வீடு பார்க்கணும் மச்சான். மச்சான் உன்னை நம்பி தானே வந்தேன். வாடா டேய். சரி வா. டேய் பச்சைக்கிளினா வீடு கட்டுறேன்னு ஒத்தடி பாதியில கூட்டு வர மரண வேற சாஞ்சிட்டு பயமாக்குதுடா. இவர் முறைப்படி பொண்ணு இட்டுன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கினாரு. ஊர் முக்கட்டில் வச்சு வாழத்தாளெல்லாம் வச்சு உனக்கு தேர் வச்சு கூட்டின்னு வருவாங்க. வாடா. டேய் பச்சைக்கிளி, கல்யாணம் கொஞ்சம் அந்த மாதிரி நாளை தோட கூட்டின்னு வருவியாடா? முதல்ல கல்யாணம் பண்ற வரைக்கும் ஊரோட கிரியா பார்ப்போம். வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். யார்தான் வா செருப்பு தள்ள வச்சு தூயினுங்கிறான்? பச்சைக்கிளி அவன் எதனா பைத்தியமா இருப்பான் போல. இது வா போவா. ஏய், இது மாரி ஆள் தான் வீடு பார்த்து கொடுக்கறதுக்கு கமிஷன் வாங்காதா? வீடை பார்த்து கொடுப்பானுங்க. ஏன்னா இப்பெல்லாம் என்ன பண்ணானுங்க தெரியுமா? வீடு பார்க்கும்போது ஒரு மாசம் வாடகை அவனுங்களுக்கு கொடுத்துடணுன்றானுங்கடா புரோக்கருங்க. பெரியவரா பெரியவரா பெரிய வேலையா? அப்படியே நீங்க அழுத்து விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். பார்த்துட்டானுங்களா? ஐயோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கா கை கால் முளைச்சு வந்துக்குது. யோ பெரியவரா, உன்னை நான் மரியாதையா பெரியவர்னு கூப்பிட்டா என்ன கலாய்க்கிறியா நீ? என்ன பெரிய செருப்பு தலையில வச்சு தூங்கினுக்கிறா? அது ஒண்ணும் இல்லப்பா, செருப்பு திறனுங்க அதிகமாயிட்டானுங்க. அதனாலதான் செருப்பு கீழே வைக்காத தள்ளி வச்சு நிக்கிறேன். உசாரான ஆளு தான். சரியா, வீடு இங்க எங்கன்னா வாடகைக்கு கிடைக்குமா? என்னப்பா வீடு எப்படி எதிர்பார்க்குறீங்க? பெரிய வீடு வேணுமா இல்ல சின்ன வீடு வேணுமா? பெரிய வீடா இருந்தா காசு அதிகமா சொல்லுவாங்க. சின்ன வீடா பாருங்க. தம்பி, உனக்கு சின்ன வீடுலாம் பத்தாது. பெரிய வீடு தான் உனக்கு பிடிக்கும். இல்லைன்னா வாசுப்படி இடிக்கும். இந்த மாதிரி குடோனி அதுல வேணா பாய் வச்சு போட்டு பத்துக்கிறியா? நான் படுக்கிறதுக்கு இடம் கேட்கல, இவனும் இவங்க ஆளும் படுக்கிறதுக்கு தான் இடம் கேட்டேன். ஏய், என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? செருப்பை தள்ள வச்சுன்னு தூங்கினாக்கா பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறீங்களா? நான் தான் மாமான்னு நினைச்சுக்கிறீங்களா உங்களுக்கு? ஏய், அவ்வளோதான் உங்களுக்கு. ஐயோ, நாங்க அப்படி தப்பா சொல்ல வரல. இவங்க ஒரு பொண்ணு இட்டுன்னு வந்துட்டாயா, இவங்க ரெண்டு பேரும் தங்கறதுக்கு இடம் கேட்டேன். அதுக்கு தான் ஒரு வீடை பார்த்து கொடுக்க சொன்னேன். நீ என்னன்னா அந்த குடோன்ல போய் பார்த்துக்கோ, என்ன கலாய்க்கிற? ஓஹோ, காதல் விஷயமா? ஏய்,
நான் எப்பவுமே காதலுக்கு மரியாதை கொடுக்குறவன். ஏதோ சின்ன சிறுசுகள் கல்யாணம் பண்ண வந்துட்டீங்களோ, என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன், வாங்க போலாம். காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டவொன்னே எப்படி விடாரம் பார்த்தியா? சசிகுமார் ஃபேன்ஸா இருப்பான்னு நினைக்கிறேன்டா. டேய், ஊட பார்த்தா பேய் வீடு மாதிரி இருக்குதாடா. தம்பி, குண்டி தம்பி, இது பேய் வீடு இல்ல, ஆய் வீடு. இது பாரு, ஆய் இருக்குதா, பார்த்து மெரிக்காம வாங்க. இந்த பாரு, இந்த தெரு மக்கள் அவசரத்துக்கு இப்படிதான் ஒதுங்கி போவாங்க, அதான் ஆய் வீடு இது. தம்பி, இதுதான் நீங்க தங்க போற வசந்த மாளிகை, இதுதான் நீங்க விளையாட போற கார்டன். இந்த கார்டன்ல நாய் இருக்கும், பேய் இருக்கும், கோய் இருக்கும். அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும். பேய் இருக்குமா? என்னடா சொல்றான் இந்த ஆளு? பயமா இருக்குதுயா. டேய், அங்க பாருடா. டேய், அங்க பாருடா. வீட்டு நம்பர் கூட 13ன்னு போட்டுக்குதுடா. என்னடா தம்பி பயப்படுறீங்க? 1 3 4 உன் ஆளு கூட நீ வாழு. அப்ப நாளைக்கு ஊத்திடுவாங்கடா உனக்கு பால். ஏன்டா மாசம் மாசம் நிக்கிறீங்க? நீங்க வாழ போற வசந்த மாளிகை சுத்தி பார்க்கலாம், வாங்க. பச்சைக்கிளி, என்னடா இந்த வீட்டை பார்க்க சொல்றான்? இப்ப என்னடா பண்றது? டேய், பொண்ணு வேற இட்டுன்னு வந்துட்டேன், அதை வேற பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சுட்டு வந்துட்டுக்கிற. வீடு வானல்ல, சரி வா போய் பார்ப்போம். தம்பி ஏறி வாங்க. வரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், தெய்வ நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா திடீர்னு அப்படி கேக்குறீங்க? சொல்றேன், அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வீட்டுல காலை வச்சவங்க யாரும் திரும்பி போனதே இல்லை. தந்திரம் புச்சவன காலை வச்சுட்டு போறாடா சொல்லுவேன். தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த வீட்டுல காலை வச்சவங்க திரும்பி போனதே இல்லைன்னா இந்த வீட்லயே தங்கி இருப்பாங்கன்னு சொன்னேன். அவ்வளவு ராசியான வீடு, சூப்பர் வீடு. பச்சைக்கிளி, இப்பதான்டா அவன் நல்ல வார்த்தையா பேசுறான். ஆனா ஒண்ணு, அமாவாசை அன்னைக்கு மட்டும் இந்த வீட்டை சுத்தி தடபுடா சொல்லிட்டு வரும். அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. இந்த வீட்டுல இருந்த முன்னோர்கள் அன்னைக்கு மட்டும்தான் வந்து ட்வீட் பாடி சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏன்னா அவங்க அவ்வளவு டீசென்ட்டானவங்க. டீசென்ட்டானவங்களா? ஆமா, அவங்க என்ன பண்ணாலும் மேலோட்டமா பண்ணிட்டு மேலோகத்துக்கு போயிடுவாங்க. நோ, எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி குத்தனை இருந்தீங்களா இந்த வீட்டுல? இந்த வீட்டுல எவன் சாவறது? ஆமாம்பா, நானும் என் சம்சாரமும் இந்த வீட்டுல தான் கொடுத்துன்னு இருந்தோம். நைட்டு 12 மணி ஆனா போதும், எங்க பொண்டாட்டி ஜல் ஜல்னு சுத்தினே வருவா. திடீர்னு ஓடி அந்த என் பக்கத்துல உட்காருவா. யாரோ உட்காந்தான்னு பார்ப்பேன், கட்சியில பார்த்தா என் பொண்டாட்டியா இருக்கும். அப்பவும் பொண்டாட்டியும் நைட்ல ஜல் ஜல்னு வருமா? பெரிய கொலுசை வாங்கி கொடு, அப்பதான் சத்தம் வரும். ஒழுச மாட்டிக்கின்னு சத்தம் இல்லாம வரும்னு பாத்தியா? பாட்டு பாடின்னு வரும். நானே வருவேன், நானே வருவேன், அங்கும் இங்கும். டேய், பேய் வந்தா கூட சமாளிச்சிடலாம், ஆனா இவன் பேசத்தை பார்த்தா எனக்கு இங்கேயே உச்சா வந்துடும் பொழுதுகிறோ. டேய் பச்சை, எனக்கு ஏற்கனவே வந்துடுச்சுடா. ஐய, கர்மம் புச்சவனா. சீமந்தம் பண்ணாங்களா? சீமந்தம் நல்லா, சோறு நல்லா இல்ல, குழம்பு நல்லா இல்ல. இதுக்கு வந்து எல்லாரும் கூட்டுன்னு போனாங்க. ஏக்கா, குழம்பு நல்லா தான் நீ 3 ரவுண்ட் வச்சியா? அது அப்படிதான் நல்லா சொல்லிட்டு பாத்தி கட்டி அடிங்க. அது ஏன்னா தாளங்கோட்டை முஞ்சி நீ உன் பொண்டாட்டி தான் ரவுண்டு கட்டி அடிச்சிங்க. லாஸ்ட் வரைக்கும் சாப்பிட்டீங்களாடா? எல்லாம் எடுக்கிற பொம்பளையே காரி மிஞ்சாங்களாடா உங்களை நீங்க சாப்பிட்டதா? அங்கேயா சாப்பிட்டே போனதுல எங்க நோட் பண்ணிக்கிறீங்க? நீ மட்டும் சொன்ன நான் பாத்தி கட்டி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அது மட்டும் என்னவா? சரி வாங்க, குமார் வீட்டுல ஒரு பம்ப்ஷன் வச்சுக்கிறாங்க, அவங்க வீட்டுல போய் சாப்பிடலாம். இன்னையில இருந்து நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் பாரு. திருச்சினே போற சந்தோஷமா இருக்கிற யோ, ஆமாயா, எங்க பாட்டங்காலத்து வீடு இல்ல ஒண்ணு, அதை விற்க போறேன். வித்து கோடி கோடியா பணத்தை எடுக்க போறேன். என்ன அந்த வீட சொல்றேன்? அது தெரு கோடி இல்ல, எனக்கு கொடுக்க போற கோடி கணக்கான சொத்து அதில் தான் இருக்கு. விற்க போறேன். யாருன்னா தான் சொல்றியா? ஏய் கட்ட, அந்த வீட்டுல பேய்க்குதுன்றாங்க, அதை போய் விற்க போறேன்ற. அந்த வீட்டை எவன்டா வாங்குவா? பேய்க்குதுன்றாங்க. பேய்க்குதா? இதே போல சொல்லி சொல்லி தான் அந்த கூட விற்க விட மாட்டீங்க. உங்ககிட்ட சொன்னதே வெளியூர்கிட்ட சொன்னா உடனே வித்துரும். போய் விடுமா, இன்னைக்கு வித்தியா ஆகும். நம்ம சொல்ல மாட்டோமா? ஊர்ல எவன் வந்து ஒருத்தன் வாங்க முடியாது, நீ வாடி. நோ, நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. நான் பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்துக்கிறேனா? பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து உனக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது. கண்டவன் வருவான், கண்டவன் போவான். ஒரு பொண்ணை வச்சு நீ அங்கேடா இருப்ப? இந்த வீடு உனக்கு எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா? இந்த பாரு, இந்த வீட்டுல அதுங்களை மீறி எவனும் வர முடியாது. அதுங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோ. அதுங்களா? எதுங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. அது வந்து பல காத்துகள். அந்த காத்துகள் வந்து அடுத்தவங்களை உள்ள வர விடாது. அதுங்க மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். 24 hour செக்யூரிட்டி அது.
அதனால உங்களுக்கு வாட்ச்மேனே தேவையில்ல. உங்களுக்காக வாடகை ரொம்ப கம்மியா சொல்றேன். 5000 ரூபாய் 3 மாசத்து வாடகை 15000 ரூபாய் கொடுங்க. நீங்க இந்த வீட்டுல இருந்துக்கலாம். நெட்டியா எனக்கும் பயமா தான் இருக்குது. வாடா போயிடுவோம். எனக்கு வீடு வாங்கண்ணா, நான் வேற வீடு பாத்துறேன். இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க காலை வச்சவன் எவனும் திரும்பி போக முடியாதுன்னு. அதையும் மீறி நீங்க போயிடுவீங்களா? பாத்தீங்களா? ஐயோ டேய் டேய் ஆட்டத்தை ஆரம்பிச்சிச்சுடா. டேய் இந்த வீட்டை விட்டு நம்ம போக முடியாது போலடா. ஹே சோ அமைதியா இருங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் போவாங்க. கம்முன்னு இருங்க கொஞ்ச நேரம். டேய் யாருக்கிட்டடா பேசுறான்? டேய் போடு கூட வேணாடா, பேசாம அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம்டா. தம்பி இங்க இன்னொரு அதிசயமும் நடக்கும். ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்களா? வேப்ப மர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க, உங்களுக்கு கொல்லி வைப்பாங்க. டேய் பாட்டுலயே சொல்லாம சொல்றான்டா. அந்த அட்வான்ஸ குத்துறா. 15000 கரெக்டா இருக்குமா? அதான் கரெக்டா இருக்குயா. ஒரு ரூபாய் மிஸ் ஆனா கூட ஒரு விரல் போயிடும். தம்பி இத பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விரலை கொஞ்சம் கட் பண்ணி அந்த ரத்தத்தால ஓ போட்டு போங்க. அப்பதான் ஓ ஓன்னு இருப்பீங்க. நான் வரேன். என்னது ரத்தத்தால வா பொண்ணுமா? டேய் அது ஓ இல்ல. தம்பி சில்லறை இருக்குமா? தம்பி சில்லறமா? யோ போயா, நோட்டா எடுக்க போறேன் ஊட்ட விட்டு. பாடி நம்ம மனாச்சி உள்ள போய். யோ யார் நீ? நேரம் வந்தவனே உள்ள போறா? நான் யாருன்னு கேக்குறிய? நீ யாருப்பா? இப்போதைக்கு நாங்க தான் ஓனர் மாதிரி வீட்டுக்கு வாடகை வந்துக்கிறோம். நீ ஓனர் மாரி யாரு? ஆனா நான் தான் முழு ஓனர். அப்பல இருந்து பாட்டாங்காலத்துல இருந்து. இது பாட்டங்காத்துல இருந்து ஓனரா? இப்போ ஒருத்த அட்வான்ஸ் வாங்கி போனா அது? ஏய் யார் வீட்டு இடத்துக்கு யாரு அட்வான்ஸ் வாங்குவான்? என் பாட்டம் சொத்துடா. அததான் சுருக்கமா சொன்னேன். சுண்ணாம்பே பாட்ட சொத்தா? அந்த பாடியில போறோம் நம்ம கிட்ட அட்வான்ஸ் வாங்கி போனா அது? ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று இருந்தீங்க, ஒரே குத்துதான் உன் மூக்குல இருந்து தக்காளி சட்னி பல 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 கொட்டும். போடா கல்லுடா. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்கள் முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.